எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் காட்டுக்கு போயா? இல்ல இல்ல, எங்க அம்மானா எங்க தலைவி, எங்க அப்பானா அவங்க அம்மாவோட அப்பா. மாமனாரு? என் மாமனார் இல்ல, எங்க தலைவி ஐயா. மாமனார் வருமா? எனக்கு மாமனார் வேணுமா? வள்ளியம்மாவுக்கு தங்கை அன்னைங்க இருக்காங்கல்ல? ஆமா. மாமனார் தானே? ஆமால. ஆமாவா இல்லையா? ஆமால. எனக்கு தெரியலையே. தெரிஞ்சுக்கிறேன், இனிமே தெரிஞ்சுக்கிறேன். முதல்ல உங்களைத்தான் கட்டணும். அவர் மூத்தவர் தான். ஆமா, அவர் மூத்தவர். அவருக்கு அவரை கட்டினாதான் ஏதாவது சொல்லி தருவாரு தெரியாத பிள்ளைக்கு, இல்லைன்னா சொல்லி தர மாட்டாரு. நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. ஆமா, அதனாலதான் அவர் பிடிச்சி முன்னாடி உட்கார வச்சிருக்கோம். சரிங்களா? எங்க அப்பா வந்து தோட்டத்துக்கு போய், கம்மங்காட்டுக்கு போய், காட்டுக்கு போய் எங்களை எல்லாம் காவு காக்க சொல்லியிருக்காங்க. ஆமா, திணை. திணைனா என்ன? இது கம்பு தானே? கம்பு தானே? இல்ல எனக்கு தெரியாது. திணைனா கம்பா இல்ல கேழ்வரகா? அம்மா வருவாங்க, கேட்டுக்கமா. அப்படியா? சரி, அந்த இதை காவை காக்கணும்னு சொல்லிருக்காங்க. அதுக்காக நானும் என்னுடைய தோழி ஒருத்தி இருக்கா. ஆமா, தோழி ஒருத்தி அழகானவ, குண்டு குண்டுன்னு நின்று மம்பு மொத்தருமா. அது பக்கத்துல நான் நிக்க கூட முடியாது, ஏன்னா நான் தோத்து போயிருவேன். அவ்வளவு அழகு. வருத்துக்கியா? அவ்வளவு அழகு. அந்த தோழியை அழைச்சிட்டு எங்க அம்மாவையும் நாங்க அழைச்சிட்டு காவு காக்க போகலான்னு இருக்கோம். போலாமா? நீ யாரையாச்சும் நினைச்சிருக்கியாமா? நான் யார நினைக்கிறேன், காவை காக்கிறதுக்கு தான் போறோம். சரி, கம்மங்காடு கம்மங்காடு காலை இருக்கு பசியோட. என்ன யோசிக்கிறாரு? கம்மங்காடு
விக்கிறது இல்லையா? உள்பாட 200 ரூபாய் விக்கிறாங்க. இருட்டா தெரியுது. இருட்டா தான் தெரியும். பொண்ணு உள்ள டீப் லைட்ல வைக்குவாங்க. கருகருன்னு கெட்டிக்கார மாமா. என்னலாய் என்ன பொம்பளை வாழ்க்கை? என்னத்தா வர வர வாழவே பிடிக்கல. சொல்லலாமா? நீங்க என்ன பொம்பளை வாழ்க்கை? உனக்கையே வெறுத்துருச்சு பெருத்துருச்சு. ஆத்தாடி பெருத்துருச்சு. முகத்தை பார்த்து போச்சு. இதே பார்க்காம ஏய் வகுருப்பா, இதே நோக்கத்திலே இருப்பேன். வகுரு அதப்பா இருக்கா இல்லையா? அதை பார்த்துட்டு அதை பார்த்தா முருகட்டின்னு தெரியும் உனக்கு. அதவே அதை சொல்லுச்சு. எங்க அப்பா வந்து எங்களை கண்ணை கருத்துமா காவலை பாருக்குன்னு சொல்லியிருக்காரு. என்ன பொம்பளை வாழ்க்கை? என்னத்தா பொண்ணா பிறக்கிறதே பெரிய வேதனை. பெண்ணா பிறக்கிறதுக்கு பெரிய புண்ணியம் பண்ணிருக்கேன். இங்க பெரிய புண்ணியம் பண்றாங்க. எந்த நேரமும் பண்றாங்க. இதுவும் தண்ணி போட்டவட்ட மாட்டினா தண்ணியா விட்டுட்டு போயிருந்தேன். கஞ்சா போட்டவட்ட மாட்டினா அவன் என்ன நிலத்து கசக்குறானோ அதையே கசக்குது. என்ன பொம்பளை வாழ்க்கை? எல்லாரும் இந்த பொழுதுக்கு பிறக்க முடியல. எல்லாரும் கல்யாணம் பண்ண கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணி நிம்மதியான தூக்கம் இல்லை. ஈபில வேலை ஆக்குற கல்யாணம் பண்ணி. சரி, ஈபில வேலை ஆக்குற கல்யாணம் பண்ணா கவர்மெண்ட் சம்பளம் மாசம் மாசம் மணியாச்சு மாதிரி சம்பளம். போஸ்ட் மரம் ஏரியா நம்மளை காப்பாத்திடுவாங்க. பீசு போட்டாது. அந்த முதல் நல்லா தூங்குறேன். திடீர்னு எந்திரிக்கிறேன். எந்திரிச்சு போஸ்ட் மரத்துல ஏற யாவத்துல எண்ணெய மனுகடிக்கு ஏற ஆரம்பிச்சிருக்கேன். முன்னால ஒரு பீச பின்னாலையும் பின்னால ஒரு பீச முன்னாலையும் மாத்தி மாத்தி போட்டுறேன். சரி, அதுதான் போனா போது. அந்த ஆள்தான் அப்படி பண்றேன் அப்படின்னு இந்த வயலு காலத்துக்கு ஒரு ஐஸ் விக்கிறவனை பார்த்து கல்யாணம் பண்ணுவோம். அவரை டைவர்ஸ் பண்ணிட்டு ஐஸ் விக்கிறவனை கல்யாணம் பண்ணு. ஐஸ் விக்கிறவனை கல்யாணம் பண்ணா வாழ்க்கை குழு உள்ளுன்னு இருக்கும் இந்த வயலு காலத்துக்கு. அந்த முதல் நல்லா தூங்குறேன். திடீர்னு எந்திரிக்கிறேன். எந்திரிச்சு கப்பு கோன் புருட்டு பால் மிச்சர் ஐஸ் 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 ஐஸுங்கிறேன். அவன் இதே ஐஸ் அவரத்திலே இருப்பேன். சரி, அதுவே போனா போது எத்தனை புருஷன் கட்டினா நமக்கு சரிப்பட்டு வராரு அப்படின்னு ஒரு கொத்தனாரை பார்த்து கல்யாணம் பண்ணு. கொத்தனாரை பார்த்து கல்யாணம் பண்ணா வாழ்க்கையில எப்படியா இருந்தாலும் பூசியா நம்மளை காப்பாத்துவேன் அப்படின்னு. அந்த முதல் நல்லா தூங்குறேன். திடீர்னு எந்திரிக்கிறேன். எந்திரிச்சு ஏதாவது உடம்புல ஓட்ட செஞ்சா பழச்சின்னு அடைச்சிட்டு அவன்பாட்டில் படுத்துக்கிறேன். சரி, அதுதான் போனா போகுதுன்னு அவனையும் டைவர்ஸ் பண்ணிட்டு இந்த மைக்சேட்டுக்காரரை பார்த்து கல்யாணம் பண்ணு. இந்த மைக்சேட்டுக்காரரை கல்யாணம் பண்ணா ஒரு நிகழ்ச்சி போனா 1 லட்சம் 2 லட்சம் நல்ல காசு அப்படின்னு 2 பேரும் கல்யாணம் பண்ணி நல்லா விடிய விடிய போடுவாரு. மைக் செட்டை போடுவாரு அப்படின்னு 2 பேரும் கல்யாணம் பண்ணி முந்தா நாள் முதல் இரவு ரூமுக்கு போயிட்டோம். போனோம்னா பாரு, இந்த ஆளுக்கு மைக்கில பேசுற யாவும் வந்திருக்கும். மைக்க போட்டு பேச ஆரம்பிச்சுட்டார். இன்று இரவு சரியாக 10 மணி அளவில் முதலிரவு நடைபெறும். அனைவரும் திரளா வந்து கண்டுகளிக்க முன். இது என்ன கோயில் கும்பாபிஷேகம் கண்டுகளிக்க கூட்டம் கட்டிக்கிட்டு ஏறிட்டாங்க. 10 பேரும் ஓட்ட கட்டிட்டேன். 15 பேரும் கிளிய பிச்சுட்டேன். சரி, 5 பேரும் சன்னல பேத்துட்டேன். 2 பேரும் செவத்துல ஓட்ட ஓட்டிக்கிட்டு இருக்கேன். நல்ல வேலை அந்த நேரம் கரண்ட் வச்சு இல்லைன்னா என் ஜாக்கெட்டும் கிழிச்சிருப்பாங்க, பாவடையும் கிழிச்சிருப்பாங்க. சரி, அதுதான் போனா அப்போ இந்த வீடியோ எடுக்கிறாரு. இந்த ஆளு ஈக்கல் வீடியோ. இந்த ஆளு கல்யாணம் பண்ணி இந்த ஆளு வீடியோ எடுத்தா நம்மளை காப்பாத்தினேன் அப்படின்னு. இந்த ஆள் நல்லா ரூம்ல நல்லா தூங்குறேன். திடீர்னு 12 மணி ஆச்சுன்னா செல்ல கையில எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டு தமிழ் செக்ஸ் வீடியோ அப்படி இதே நோக்கத்திலே படுத்திருப்பேன். சரி, எத்தனை புருஷன் கட்டினா நமக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு ஒரு அரசியல்வாதியை பார்த்து கல்யாணம் பண்ணு. அரசியல்வாதியை பார்த்து கல்யாணம் பண்ணா நல்ல சில்லற பழக்கம், காசு மேல காசு, மாடி மேல மாடி, கார்லயே போகலாம், ஏசிலே போந்துக்கிட்டு படுக்கலாம், நல்ல வசதியா வாழலாம் அப்படின்னு அரசியல்வாதியை கல்யாணம் பண்ணி 10 வருஷமா பிள்ளையே இல்லை. என்னமா அப்படி சொல்ற? ஓயாம மீட்டிங் போயிட்டா பிள்ளை மசுல உறக்கம். 11வது வருஷம் நான் மாசம் ஆயிட்டேன். அதுல ஆனா மாசம் தான். ஆனா என்ன எப்ப சொல்ல வரது தெரியலையே. 8.3 நாள் ஆச்சு. சரி, 11வது வருஷம் நான் மாசம் ஆயிட்டேன். மாசம் ஆயிட்டா எவ்வளவு சந்தோஷம். அதுக்கு யாரு காரணமா இருக்காரோ அவர்கிட்ட போய் சொல்றது பெரிய சந்தோஷம். சந்தோஷத்திலே சந்தோஷம், பெரிய சந்தோஷம். ஒரு பெண்ணு தாய்மை அடைகிறது. சரி, மாசம் ஆயிட்டேன்னு புருஷன் சொன்னா தான் நமக்கு சந்தோஷம். அப்படின்னு போய் அரசியல்வாதிட்ட சொன்னேன், என்னங்க என்னங்க நீங்க அப்பா புரியா அப்படின்னு. அந்த ஆள் உடனே பேச ஆரம்பிச்சுட்டேன். எப்படி? இது நான் செய்த சதி இல்லை, எதிர்கட்சிக்காரன் செய்த சதின்னு. ஏடா மாசமாக்குற மன எதிர்கட்சிக்காரன் செஞ்சேன். அதோட எங்க அப்பா வந்து எங்க கண்ணு கருத்துமா காவலை பார்க்க சொல்லிருக்காரு. நான் வந்துட்டேன். சரி, என் தோழி பெண்ணு வரணும். அதுக்கு முன்னால உங்களை எல்லாம் நான் காதல் பண்ணலான்னு இருக்கு. அட 4 பேரை காதல் பண்ணாத்தானே ஒரு ஆளாவது செட் ஆகுங்க. இப்பவே வார பிடிக்கிறாரு. நான் காதல் பண்ணணும். என்ன எப்படி பிடிக்க போறாரோ, என்ன எப்படி பிடிக்க போறாரு எனக்கு பக்கு பக்குன்னு அடிக்குது. நான் தூங்குற ஆத்தாக்கெல்லாம் 10 எனக்கு சத்த எழுப்பி விடுங்க.
நல்லா எலிக்குடி நல்லா சுறுசுறுப்பா இருக்கேன். என் தம்பி எல்லாம் பார்த்தீங்களா எவ்வளவு சுறுசுறுப்பா இருக்கேன். ஆனா நாளைக்கு அவசியம் பள்ளிக்கூடம் போக மாட்டாங்க. அது மட்டும் உறுதி. காலையிலே பள்ளிக்கூடம் கிளம்பையில வேண்டிக்கிடுவாங்க. எப்படி அந்தவனே மாரியாத்தா டீச்சர் எப்படியா செத்து போயிருந்தா டீச்சர் செத்து போறமா? அம்மா ஓயாம முதல்ல வாத்தியாருக்கே பயப்படுவாங்க. வாத்தியாரை கண்டா புள்ளையே பயப்படுவாங்க. இப்பெல்லாம் வாத்தியார் பயப்படுறேன் முக்குக்கு வச்சு அடிச்சாலும் அடிச்சிடுவாங்க போல நம்மளை. இப்போ நிலைமை அப்படி ஆயிடுச்சு. அதனால உங்களை நான் காதல் பண்ணலான்னு என் காதல் எப்படி தெரியுமா? உசுரானாயிருக்கே உண்மையிலதானே உள்ளமெல்லாம் நிறைஞ்ச ஏ மாமனே உன்னை விட்டு என்ன பிரிச்சோ என்ன விட்டு உன்னை பிரிச்சோ ஆண்டவனும் ஆடுகிறார் நாடகந்தானே உசுரானாயிருக்கே உண்மையிலதானே உசுரானாயிருக்கே உண்மையிலதானே உசுரானாயிருக்கே உண்மையிலதானே உள்ளமலான என்னை விட்டு என்ன பிரிச்சோ என்ன விட்டு ஒன்ன பிரிச்சோ ஆண்டவனோடு ஈரான் நாடகந்தானே உசுரா நான் இருப்பேன் உண்மையிலதானே. சத்தனு பேசணும் கைய பிடிச்சே மறப்பேனா மறப்பேனா உன்னே என்னாலோ மாமா உசுரா நான் இருப்பேன் உண்மையிலதானே. அழகே பிரம்மனிடம் மனம் கொடுக்க போயிருந்தேன் நீ என்ன பட்டியாக வேண்டும் என்று ஆண்டுபட காத்திருக்க வேண்டும் என்று அவன் சொன்னான். ஆயுள் வரை காத்திருப்பேன் என்று நானும் சொல்லி வந்தேன். என் ஆசை நிறைவேறுமா என் தோழி நீயும் சொல்லம்மா. நடக்கும் நடக்கும் இந்த புள்ள இறங்கி நடக்கும் 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 நான் கூட சொல்கிறேன். அருகமணி கழுத்து மேலதா மஞ்சள் கொடி நீ கட்ட நாயேங்கிறேன் ஒரு நாள் பார்க்கிறேன் மேலும் ஒட்டுல சத்தம் அதை கேட்க வேணுமோ தேசம் ஓடவே நாடி உன்னை வந்துட்டேன் அருகமணி கழுத்து மேலதா மஞ்சள் கொடி நீ கட்ட நாயேங்கிறேன் ஒரு நாள் பார்க்கிறேன். கார்த்திகை மாசம் கட்டி சத்தம் கேட்கும் மாமா ஆவணி மாசம் கட்டி சத்தம் கேட்கும் கட்டிய ராஜா கண்ணு மறையும் உண்டே நானும் புத்தோடு போய் தர வேணும் புள்ள விட்டு வேணா எனக்கு நீதான் புள்ள கோவில் ஒண்ணு கட்டி வச்சேன் நெஞ்சுக்குள்ளே கோவில் ஒன்று கட்டி வச்சேன் நெஞ்சுக்குள்ளே முதலெழுத்து நீந்தர வேணும் மாமா உசுரா நான் இருப்பேன் உண்மையிலதானே. வெள்ளமெல்லாம் நிறைஞ்ச ஏ மாமனே உன்னை விட்டு என்ன பிரிச்சோ என்ன விட்டு உன்னை பிரிச்சோ அந்த வரலாறுகிறா நாடகம் தானே உசுரா நான் இருப்பேன் உண்மையிலதானே. உள்ளமெல்லாம் நிறைஞ்ச ஏ மாமனே. நான் வந்துட்டேன். கைதட்டின ஒரு அண்ணனுக்கு நன்றி, 7 பேருக்கு நன்றி. நன்றி என் வணக்கத்தை தெரிவி. நான் வந்துட்டு தோழி பொண்ணு வந்தா தான் இங்க சிறப்பு உண்டாகும். அடியே தோழி நல்லா ஐயா என்னடி நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்க? நானும் நல்லா அப்பா வந்து நம்மள கண்ணு கத்துமா காவலை பார்க்க சொல்லிருக்காரு. ஆமா நீ நானும் வந்துட்டோம். ஆமா அம்மா வந்தா தான் இங்க சிறப்பு உண்டாகும். ஆமா இப்படி தாண்டி ம் உண்டா நாள் போன ஊர்ல ஒண்ணுக்கு போகும்போது பின்னால போனேன். சரி போன பாரு என்னைய பார்த்துட்டு 4 பேர் பின்னால வந்துட்டாங்க. 4 பேர் வந்துட்டாங்களா? ஐயோ என்னடி பண்ண? நான் பவுடர் போட்ட மேக்கப்பை பார்த்து அவங்க போட்ட தண்ணிக்கு ரொம்ப அழகா இருக்கும்னு 4 பேர் வந்துட்டாங்க. எங்க பின்னாடி? ஐயோ வந்து என்னை தூக்கிட்டாங்க.
எதை என்னைய தூக்கிட்டாங்க தூக்க முடியுமா? என்னைய தூக்கிட்டாங்க. ஐயோ நான் விட்டுருங்கன்னு சொன்னேன். விட தாண்டி வந்திருக்க லூசு முண்டை சத்தம் எரி அப்படிங்கிறாங்க. என்னது அப்புறம் கேலாம் சத்தம் எரி அப்படின்னு சொல்றாங்க. சரி நாளைக்கு நானும் வந்துட்டேன். அம்மா வந்தாத்த இங்க சிறப்பு உண்டாகும். ஆமா அம்மா கூப்பிடுவோமா? கூப்பிடலாமே. ஏண்டி அடியே அம்மாட்ட ரொம்ப மரியாதையா பேசணும். சரிங்க. எத்தனை நேரம் எப்படி இருந்தாலும் சரி. சரி ரொம்ப அடக்கமா பேசுறா. முத மாதிரி இல்லையே. எல்லாம் அடக்கமா இருக்க சொல்லியிருக்காங்க. அதனாலதான். ஆமா அடக்கமா இருக்க சொல்லிருக்காங்களா? அம்மா சொல்லு. அம்மா இந்த பால் வேணுமா? அம்மா அம்மா குத்தி பூமேலே காத்து உட்கார்ந்து பேசுதம்மா. அது உட்கார்ந்து பேசையிலே தேரு வேடுதம்மோ. அதையே நான் புரியலையே. அதனால் தான் அறியலையே. ஒரு முறைதான் இந்த முன்னாடி நேரம் உண்டானது. குத்தி பூமேலே காத்து உட்கார்ந்து பேசுதம்மா. அது உட்கார்ந்து பேசையிலே தேரு உள்ளூர மூலமா. மேற்காய் போகின்ற மேகங்களே மண்ணில் வாருங்களே, தாருங்களே. உடல் சூடாச்சு பாருங்களே. மேற்காய் போகின்ற மேகங்களே மண்ணில் வாருங்களே, தாருங்களே. உடல் சூடாச்சு பாருங்களே. மழைமேகம் நானாகவா மலையிலேயும் நீராகவா, மடியேந்தி தாளாட்டவா. மனமார சீராட்டவா, ஏதோ ஆகாதம்மா விட்டு போகாதம்மா. உன்னை கொஞ்சம் தீராதம்மா. வாவா குத்தி பூமேலே காத்து உட்கார்ந்து பேசுதம்மா. உட்கார்ந்து பேசையிலே கேட உள்ளூர ஊருதம்மா. கல்யாண கச்சேரி ஊர்வலமா ஒரு பொன்னூஞ்சலும் பூவாலயம். யாரை நாம் காண நாளாகுமா. கல்யாண கச்சேரி ஊர்வலமா ஒரு பொன்னூஞ்சலும் பூவாலயம். யாரை நாம் காண நாளாகுமா. திருநாளும் தானே வரும் என்ன தேடி தேடி வரும். அது வந்தால் வேலை வரும். மேல வந்தா பாட வரும். பாடலாமும் போலத்தான். பாட கொண்டாடத்தான் எதிர்பார்த்தேனே நன்னாடத்தான். நீ வாவா குத்தி பூமேலே காத்து உட்கார்ந்து பேசுதம்மா. உட்கார்ந்து பேசையிலே தேன உள்ளூர ஊருதம்மா. அம்மா வணக்கம்மா. நீ தாயிலா இருக்கணும். நல்லடி நானும் சொல்லிக்கிறேன். அம்மா வணக்கம்மா. நல்லா இருக்கணும்மா. இந்த பிள்ளை வந்து எப்படி இருக்கு தெரியுமா? எப்படிமா இருக்கு? நல்லா இருக்கு. இருவாடி. சந்தோஷமா இருக்கு உங்களை எல்லாம் பார்த்து. ஆமாமா எப்பவும் சந்தோஷமா இருக்கு. உங்களை சந்திச்சது ரொம்ப மகிழ்ச்சி. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. முருகன் அருளால எப்பொழுதுமே தீர்ந்தாயிலா நல்லபடியா இருக்கணும். சந்தோஷமா. இது வித்தியாசமா இருக்கு. என்ன வித்தியாசமா இருக்கு? ஒரு பொம்பளை கூட ஒரு பாவாடை தாடி போட்டுருக்கணும். ஆ. இல்ல ஒரு புடவை கட்டி இருக்கணும். சரி. இந்த மாதிரி ஏதாவது ஆடை உடுத்தி இருக்கணும். ஆ. என்னன்னே தெரியலையே. இது இப்படி இதெல்லாம் புது மாடல். அது இந்த நிறமாச காட்சி அடிக்கப்படாது. ஐயோ அது வேறயா? மாசமாட பொம்பளை அடிச்சு பிள்ளைக்கு எதாவது ஆச்சுன்னா யாரு பதில் சொல்றது? இது ரொம்ப நாளா சுமக்கிற போல இந்த பிள்ளைய. இது எப்ப இறங்க நான் வந்ததுல இருந்து சுமந்துக்கிட்டே தான் இருக்கேன். இது எப்ப தொடங்க முடியாது இறங்க முடியாது தெரியல. சரி இவ்வளவு அழகா இருக்கியே. சரிம்மா. இவ்வளவு பெரிய பொய் சொல்றேன் பாரு. உன் பேர் என்ன? என் பேர் வந்து கார்த்திகா. அது சரி நல்லா இருக்கு பேரு. மேல ஒரு துப்பட்டா தாவணி மணி போட்டு வா போடு. ஆஹா. ஏன் இப்படி இருந்தாத்தே ஆளுகை தான் இருக்கு அப்படின்னு பார்த்து விட்டுருவாங்க. ஏன் இப்படி மூடி வைக்கணும்னா பின்னாலே பைக்கத்துல வருவாங்க. எதுவும் இருக்கா இல்லையா? ரொம்ப வந்திருக்காங்க இல்லாட்டி இவ்வளவு அனுபவமா சொல்ல மாட்டேன். நம்மள காவலுக்கு போறோம். சரிம்மா. இதுக்கு முன்னாடி காட்டுக்குள்ள போயிருக்கியா? காடுனா சிங்கம் இருக்கும், புலி இருக்கும், கரடி இருக்கும். ஏன் இதெல்லாம் இருக்குமா? ஆமா. பயமா இருக்குமா காடு? ஆமா காடுனா பயமா இருக்கும். நீ யாரோட நீ போன? நானா? ஏய். 5-6 பேரோட போயிருக்கேன். ஏய் நீ எதுக்கு 5 ஆளோட பொம்பளை பிள்ளையோடயா? அட அப்பா காவலுக்கு போகணும்னு சொல்லியிருந்தாரா? காட்டுக்குள்ள ஒரு பொம்பளை பிள்ளைக்கு ஆம்பளை பிள்ளையோட என்ன வேலை? ஏன் ஆம்பளை பிள்ளையா போகக்கூடாதுன்னு சட்டமா இருக்கு?
போக கூடாதுலடி. என்ன ரூமுக்குள்ள கல்யாணம் பண்ணி ரூமுக்குள்ள போக ஏய் ஏய் சொல்றாங்க. ஏய் அப்பா வாயை போறீங்க வா முதல்ல. பேசிக்கிட்டே நந்தவனம். ஆமாமா பூத்து குலுங்கு நந்தவனம். எவ்வளவு அழகா இருக்குல்ல? பச்சை பசுமையா இருக்கு. பார்ப்பதற்கு மனதிற்கு மகிழ்ச்சியா இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்கு? உங்களுக்கு எப்படி இருக்கு? உனக்கு எப்படி இருக்கு? எந்த குச்சே இருக்கு. ஏய் குச்சே இருக்கு. என்னடி? நான் வேணாம் இதை வச்சு அன்னைக்கு விளையாண்டு தூக்கி போயிட்டாங்க. சரி அதனால கொஞ்ச நேரம் சந்தோஷமா ஆடிக்கிட்டு ஆமா குறிஞ்சியிலே பூமலர்ந்து குடுங்குதடி தன்னாடே குறிஞ்சியிலே பூமலர்ந்து குடுங்குதடி தன்னாடே குறுமுறித்து பன்னிரண்டு பறக்குதடி முன்னாடி ஒரு கணக்கு தானா ஒரு கணக்கு குறிஞ்சியிலே குடுங்குதடி தன்னாடே அங்கே விளங்கி வந்த சங்குநாதம் முழங்குதடி மலையிலே அங்கே விளங்கி வந்த சங்குநாதம் முழங்குதடி மலையிலே தேன் இருக்குது திணை இருக்குது வேடுவர் திணை குளத்திலே தேன் இருக்குது திணை இருக்குது வேடுவர் திணை குளத்திலே பூமலர்ந்து தனத்தினா தன்னானத்தானா தேன் இருக்குது விழி இருக்குது வஞ்சியரின் முகத்திலே இங்கே வேல் இருக்குது விழி இருக்குது வஞ்சியரின் முகத்திலே மூன்று காலம் உணர்ந்து சொல்லும் திறமைகளின் மனசிலே மூன்று காலம் உணர்ந்து சொல்லும் திறம் இருக்குது மனசிலே பூமளவு குடுங்குதடி தன்னாலே அழகாம அம்மாட்டு பாலை குடுறா. அழகாம குடிக்கல குடிக்கல அம்மா வந்து பத்திரமா பாத்துக்கிறேன். அவசரம் இல்லையா அவசரம் சரி இப்பதான் மாசமா இருக்கேன்னு சொன்னேன் இறங்க மாட்டேங்குது அதுக்குள்ள எப்படி இருந்துச்சு புள்ள அம்மா பால் குடிச்சு சின்ன மாட்டேன். எங்க இந்த புள்ள வந்துச்சு புள்ள வந்து கிட்ட குறுப்பாயில இருந்து வந்துச்சு. குறுப்பாளையில இருந்து வந்துச்சா என்னடி? என்னடி அம்மா வந்தாங்க பார்த்துட்டு போயிட்டாங்க. என்ன பார்த்து போயிட்டாங்க? நம்மளதான் உன்னை அறிமுகப்படுத்தி வச்சல ஆமா அதுக்குதான். சரி 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 நீ நானும் வந்துட்டான். சரி அம்மா இந்த அத்தை எங்கேயுமே கலகலப்பு உண்டா? ஆமா சரி நீ எதுக்கு அடிக்கடி இப்படி தூக்கி தூக்கி விடுற உள்ள இது போட்டுக்கலாம்ல சட்டை அது கிங் இருக்குங்களா? ஒரு பக்கம் கீழேயும் ஒரு பக்கம் மேலேயும் இருக்கு. முதல்ல முகரையை பார்த்து பேசி இதே பார்த்து பேசாம காலையில ஒரு சட்டத்துல எனக்கு அந்த பந்து மேல ஒரு ஆசையா இருக்கு போகும்போது கொடுத்துட்டு போனோம் இல்ல உனக்கு மட்டும் மார்க்கெட் நல்லா இருக்கே நமக்கு முழுக்கட்டின்னு இருக்க உனக்கு போறாம இல்ல அதுல ரெண்டு கண்ணு வாய் ஈன்னு இருக்காது எனக்கு விளையாட வேணும். ஆமா இந்த நந்தவனத்துல நந்தாவரத்துல விளையாடத்தான் வந்திருக்கேன். ஆமா சரி என்னவா கொடுத்துருக்காங்க அதை சொல்லுங்க. அடைக்க தேவனை சேர்ந்த ஆர் அரவிந்த் வள்ளியின் ரசிகன் ரூபாய் 101 என்படிக்காக வழங்கி பெருமை சேர்த்து அடைக்க தேவனை சேர்ந்த அன்பு அண்ணார் அவர்களுக்கு மனமார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். என்ன பண்ண போறோம் தெரியுமா? என்னமா செய்ய போறோம்? நம்ம எல்லாம் சேர்ந்து
ஆமாமா பெண்களா சேராம சேர்ந்திருக்கோம். அதுக்கு முன்னாடி யார் மனசுல என்ன இருக்கு அது தெரிஞ்சுக்கலாம். அதுதான் முக்கியம். பெண்கள்லாம் சேர்ந்து கலந்து பேசிக்கிறாங்க. யார் யார் மனசுல யார் யார் இருக்காங்க. ஆமா, உன் மனசுல ஏதாவது ஆசை இருக்கா? என் மனசுல இருக்கிறதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது. ஏன் வெளியே சொன்னா பிரச்சனை. ஏன் என்னாச்சு? சரி வேணா விட்டுருங்க. ஏன் என்னன்னு சொல்லுடி வாடி. நான் சொல்ல மாட்டேன். என்ன விஷயம் சொல்லு. நான் சொல்ல மாட்டேனே. என்னன்னு சொல்லுங்கறேல. ஒண்ணுமே இல்ல. அதனாலதான். ஒண்ணுமே இல்லையா? ஒண்ணுமே இல்லையா? உன் மனசுல ஏதாவது காதல் இருக்கா? என் மனசுல காதல் இருந்துச்சு, கழட்டி விட்டேன். கழட்டி விட்டுச்சு. வேற ஆளு பிடிச்சிருக்கு. அது சரி. என் மனசுல ஒருத்தன் என்னமா நினைச்சிட்டு இருக்கு? ரொம்ப நாளா நினைச்சிட்டே இருக்கேன்டி. நான் தான் அவர் நினைச்சிட்டே இருக்கேன். அவரு என்னன்னு நினைக்கவே மாட்டாரு. அப்ப அவர் வேற ஆளு நினைக்கிறாரா? அதனால என்னதான் நினைச்சிட்டு இருக்காரு. அப்படியா? சீக்கிரம் அவர் வேற என்னை அழைச்சிட்டு போவாரு. அந்த காலம் நெருங்கிட்டே இருக்கு. அதனால அவரை எப்படி சொல்றதுன்னு தெரியல. எப்படி சொல்றது? நான் சொல்றேன் பாரு. தான் தந்தேன கும்மி கொட்டி கும்மி கொட்டி கும்மி கொட்டி அடைகால தந்தேன நெஞ்சு கொட்டி நெஞ்சுக்குள்ளே நெஞ்சுக்குள்ளே தான் தந்தேன கும்மி கொட்டி கும்மி கொட்டி அடைகால தந்தேன நெஞ்சு கொட்டி நெஞ்சுக்குள்ள இவன் நெஞ்சுக்குள்ள நெஞ்சுக்குள்ள இவன் நெஞ்சுக்குள்ள நெஞ்சுக்குள்ள இவன் நெஞ்சுக்குள்ள என்னடி அப்பப்ப திறந்து கட்டிக்கிட்டே இருக்கேன். காத்தோட்டமா இருக்க முடியும். ஆமா காத்தோட்டமா இருக்கிறோம். நாங்களும் தான் காத்தோட்டமா இருக்கிறோம். உள்ள எத்தனை இது போட்டிருக்கோம் பாரு. சிகப்பு ஒண்ணு, கருப்பு ஒண்ணு, அதுக்கு மேல ஒண்ணு. இந்த புள்ள கூட ஒரு பாவடை. இப்படி ஒண்ணுமே இல்லாம வந்திருக்கிறேன். நாலு பாரு திருமண நேக்கர் தூண் மாதிரி கண்ணங்கரை இருந்து. எப்படி இருக்கு? திருமண தூண். காலை பார்த்து என்ன பேசாத. நீங்க பெருசா பேசாத. என் காலை பார்த்து பேசாத. ஆமா நீ தூக்கி காட்டு. அப்புறம் கறி போன மாதிரி. தூக்கி நம்ம கறியை போனா குருன்னு பாக்குறேன். ஏன் பாக்குறேன்? நானும் பாக்கிறேன். பார்க்காம நீ காட்டிட்டே இருந்தா நான் பாக்கதான் போறாம இவளுக்கு மட்டும் எல்லாம் ஒண்ணு இப்படி இருக்கேன். ஆமா நீ மட்டும் பெருசு பெருசா வச்சிருக்காங்க. எனக்கு ஒல்லியா இருக்குது. ஒல்லியா இருக்குன்னா நல்லா பெருசா இல்ல புடி. பெருசு பெருசு பிடிக்குவா? பெருசா உள்ள புடிங்க. பெருசா பிடிக்காதா? பெருசா ஒண்ணு பிடிச்சா கால் பெருசாயிடுமா? அம்மா ஜிம்முக்கு போனோம். யாரு? நானு. நீங்க ஜிம்முக்கு போனாலும் இங்க புழுஞ்சா இருக்கு. அதோட ஜிம்ம மூடிடுவாங்க. ஜிம்முக்கு போனாதான் அப்படி ஆம்ஸ் எல்லாம் ஏறும், டைட்ஸ் எல்லாம் ஏறும். நான் தான் ஜிம்முக்கு போயிருக்கேன். நீ ஜிம்முக்கு போய் இது மட்டும் எப்படி நல்ல பாடி ஏத்தி ஜிம்முல என்ன ஜிம்முல போனா அப்படி மாசமா இருக்க மாதிரி வயிறு வச்சிருக்கா? ஜிம்முல வந்து என்ன வச்சிருக்கேன்? அப்படியா? அவன் தான் முடிச்சிருக்கான். இப்ப அப்ப ஜிம்முக்கு நீ போகல. ஜிம்முல உள்ள ஒரு ஓனர் வச்சிருக்கியா? ஓனர் வச்சிருக்கியாவா?
அதே நீ தவறா நினைக்க மாட்டாளடி. இல்ல அப்படினாலும் ஒண்ணுங்க. பேசுறேன். அப்புறம் ஓனர் தான் வச்சிருக்கேன்னு சொன்னேன். ஓனரை வச்சுக்கணும். நினைக்க மாட்டா. என்னது? ஏய், அசிங்கமா பேசக்கூடாது. தாய்மார்கள்லாம் உட்காந்துருக்காங்க. அசிங்கமா பேசாத. நல்லா இல்ல நான் சொல்லிட்டேன். ஆத்தா இந்த வாய் பேசுறா. இந்த வாய் ஆட்டுக்குட்டி வாய். அதே மாதிரி ஆத்து வைக்க வருது வைக்க தன்னனானே நானே நன்னானே நானே தன்னனானே நானே நன்னானே செல்லப்பன்கோட்டை தமிழ்நாடு குடிநீர் வாரியம் ஆபரேட்டர் மதியழகன் குடும்பத்தார்கள் சார்பாக ரூபாய் 101 அன்பளிப்பாக வழங்கி பெருமை சேர்த்துள்ளார்கள். அவர்கள் ஒரு பாட்டு கேட்டுக்காங்க. நதியோரம்ன்ற பாட்டு பொதுவா நாரத வேஷம் போடுறவங்க தான் பாடுவாங்க. அவங்க பாடல அப்படின்னா அடுத்து நாரத சந்திக்க வரும்பொழுது நான் பாடுறேன். படையவர்கிட்ட நேரம் வச்சு ஆனோடம் 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 அனாதவ போட்டிடும் தயவு செய்து யாரும் துண்டு சீட்டு அன்பளிப்புலாம் யாரும் கொடுக்க வேணாம். விழாக்குழு சார்பாக சொல்ல சொல்லியிருக்காங்க. தயவு செய்து யாரும் அன்பளிப்பு துண்டு சீட்டுலாம் கொடுக்க வேணாம். நல்லா சம்பளம் வாங்குற எந்த குறையும் இல்லை. போயிட்டு சொல்லுவோமா?